ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். தமிழ் ப்ரீவியஸ் பேப்பர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வகையில் இது 34வது பேப்பர். ஏற்கனவே 33 பேப்பர் இப்போ ரீசெண்டாக நடந்தது வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. வாங்க இந்த பேப்பருக்கான 100 தமிழ் கேள்விகளை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பொருளுக்கு ஏற்ற பொருத்தமான உவமையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பொருத்தமான உவமை கேட்குறாங்க. உலக நிலைகளை அறியாது இருத்தல். உலக நிலைகளை அறியாது இருத்தல், அதுக்கு வந்து பொருத்தமான உவமை என்ன அப்படின்னா கிணற்று தவளை போல. கிணற்று தவளை போல. ரெண்டாவது கேள்வி, இலக்கண குறிப்பிடுதல். பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்கவும். பண்பு தொகை, அதுக்கு பொருந்தாதது மலர் சேவடி. அதுதான் ஏன் அப்படின்னா அது வந்து உவமை தொகை. மலர் போன்ற சேவடி. அப்போ நெடுந்தேர், நெடுமை கூட்டல் தேர். செங்கோல், செம்மை கூட்டல் கோல். கருங்குரங்கு, கருமை கூட்டல் குரங்கு. இப்போ மூணுமே பண்பு தொகை. மலர் சேவடி மட்டும் பொருந்தாதது. பெயர் சொல்லின் வகையறிதல். கரியன் என்ற பெயர் சொல்லின் வகை அறிக. கரியன் அப்படின்றது நிறம் அடிப்படையில் வந்துச்சுன்னா அது பண்பு பெயர் தான். நிறம், அளவு, வடிவம் இதெல்லாமே வந்ததுன்னா அது பண்பு பெயர் தான். அடுத்த கேள்வி, நாமாருக்கும் குடியெல்லும் நம்மனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படும் நடலை இல்லோம். இப்பாடலடியில் இடம்பெற்றுள்ள நடலை, அதுக்கு இணையான ஆங்கில சொல்லி கேட்குறாங்க. அஃப்ளிக்ஷன். நாமாருக்கும் குடியெல்லும் நம்மனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படும் நடலை இல்லோம். அதுக்கு நடலை அப்படின்றதுக்கு இணையான ஆங்கில சொல் அஃப்ளிக்ஷன். பெயர் சொல்லின் வகையறிதல். ஆதிரையான் என்ற பெயர் சொல்லின் வகை என்ன அப்படின்னா காலப்பெயர். ஆதிரைனா திருவாதிரை அந்த மாதிரி சொல்லுவோம். அப்போ அது வந்து ஒரு காலம், அப்போ காலப்பெயர். இழுக்கலுடையலி ஊற்றுக்கோ லற்றே ஒழுக்க உடைய ஒரு வாய்ச்சொல். அடிக்கோடிட்ட இந்த சொல்லுக்கு இணையான ஆங்கில பதம் என்னன்னா ஸ்டாஃப். ஊற்றுக்கோல் அப்படின்னா ஸ்டாஃப். தன்வினை வாக்கியத்தை கண்டறிக. தன்வினை வாக்கியம் என்னன்னா இலக்கியா புத்தாடை அணிந்தாள். இலக்கிய புத்தாடை அணிந்தால். திருவிக்கா இயற்றிய பொதுமை வேட்டல் என்னும் நூலில் உள்ள பாக்களின் எண்ணிக்கைனா 430 பாக்கள் இருக்கு. திருவிக்கா இயற்றிய பொதுமை வேட்டல 430 பாடல்கள் இருக்கு. தெய்வம் நிச்சயம் முதல் போற்றி ஈராக 44 தலைப்புகள் இருக்கு இந்த பாடல்ல. அடுத்ததான் தளி இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா தளி அப்படின்றதுக்கான இலக்கண குறிப்பு சொல்லிசை அளபடை. உலகம் என்ற தமிழ் சொல்லின் வேர்ச்சொல் என்ன அப்படின்னா உழவு. உலகு சொல்லக்கூடாது, உழவு. உலகம் அப்படின்ற தமிழ் சொல்லின் வேர்ச்சொல் உழவு. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னா அவன் கவிஞன் அல்லன். கவிஞன் அப்படின்றது வந்து ஒருமை, அப்போ அல்லன் அப்படின்னு தான் வரணும். ஞானப்பச்சிலை என போற்றப்படும் மூலிகை என்ன அப்படின்னா தூதுவளை. இதுக்கு சிங்கவல்லி அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. இது ஞானப்பச்சிலை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா வள்ளலார் சொல்லியிருப்பாரு. இப்போ ஞானப்பச்சிலை அப்படின்னா அது என்ன மூலிகை? தூதுவளை. இலக்கண குறிப்பறிதல். பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்திய சொல்லை தேர்ந்தெடுக்க. வினைத்தொகை அப்படின்னா சூழ்கடல். சூழ்ந்த கடல், சூழும் கடல், அந்த மாதிரி 3 காலத்துக்கு வர்றதுதான் வினைத்தொகைன்னு சொல்லுவோம். கோடிட்ட இடத்தை நிரப்புக. தில்லையாடி வள்ளியம்மை எந்த நாட்டில் பிறந்தார் அப்படின்னா தென்னாப்பிரிக்கா. தென்னாப்பிரிக்கால தான் பிறந்தாங்க. பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று சொல்ல கேட்டு பாடப்பட்ட நூல் என்ன அப்படின்னா திருக்கோவையார். பாவைப்பாடி, அதாவது திருவம்பாவை அப்படின்றது மாணிக்க வாசகர் எழுதினது. அதான் அந்த பாவை பாடிய வாயால் கோவை பாடுகள்னு சொல்லி திருக்கோவை எழுதியிருப்பாங்க. அப்போ திருக்கோவையும் திருவம்பாவை ரெண்டுமே யாருன்னா மாணிக்க வாசகர் தான். பரணி இலக்கியத்திற்குரிய பாவகையை குறிப்பிடுக அப்படின்னா கலித்தாழிசை. பரணி இலக்கியம் அது என்ன பாவகை அப்படின்னா கலித்தாழிசை. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. களவழி 40 புறப்பொருள் சார்ந்தது. அதாவது 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒரே ஒரு நூல் மட்டும் புறம் சார்ந்ததாக இருக்கும். 11 அறநூல், 6 அகநூல், ஒரே ஒரு புறநூல். அந்த ஒரே ஒரு புறநூல் என்ன அப்படின்னா களவழி 40. அடுத்ததா முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சி நிலையாமை. காஞ்சி அப்படின்னாலே நிலையாமை அப்படின்ற ஒரு பொருள் தான். முதுமொழி காஞ்சி நிலையாமையை பற்றி சொல்லும். நாலடியார் அப்படின்றது அதுக்கு இன்னொரு பேர் வேளாண் வேதம். நாலடியார் வேளாண் வேதம். ஏலாதி அப்படின்றது வந்து 6 அறக்கருத்துக்களை சொல்ற ஒரு நூல். அப்போ 6 மருந்து இருக்கும். பொற்கொடி ஆயக்கலை 64 கற்றால். இவ்வாக்கியம் எவ்வகை வினை சார்ந்தது அப்படின்னா தன்வினை. பொற்கொடி ஆயக்கலை 64 கற்றால் அப்படின்றது ஒரு தன்வினை. பொருந்தாத தொடரை கண்டறிக. அஞ்சாமை அப்படின்னா துஞ்சாமை, அதுதான் பொருந்தாதது. ஒருத்தார் பொறுத்தார், அறிவுடையார் அறிவிலார், வையார் வைப்பர், 3 சரியான தொடர். அடுத்து வினாவிற்குரிய விடை எழுதுக. காமராஜரின் பிறந்த நாளை ஆண்டுதோறும் எந்த நாளாக கொண்டாடுகிறோம் அப்படின்னா கல்வி வளர்ச்சி நாள். ஜூலை 15.
காமராஜரின் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாள். பெயர் சொல்லின் வகை அறிக. நன்மை அப்படின்றது ஒரு பண்பு பெயர். குணம், அளவு, நிறம் இந்த மாதிரி வர்றது எல்லாமே பண்பு தானே. அப்போ நன்மை அப்படின்றது பண்பு பெயர். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று பாடத் தொடங்கிய புலவர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள். சித்தலை சாத்தனார் சொல்வார் இளங்கோவடிகளை பார்த்து அடிகள் நிறைய அருளுக அப்படின்னு. அதுக்கு இளங்கோவடிகள் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்தை இயற்ற ஆரம்பிப்பார். அடுத்தது வினாவிற்குரிய விடை எழுதுக. தமிழை ஆளன வளர்த்து மாண்புறச் செய்தவர் யாருன்னா தேவநேய பாவாணர். இது பழைய புத்தகத்தில் இருக்கும். தமிழை ஆளன வளர்த்து மாண்புறச் செய்தவர் தேவநேய பாவாணர். கோடிட்டெடுத்த இறப்புக. நிகண்டுகளில் மிக பழமையானது என்ன அப்படின்னா சேந்தன் திவாகரம். நிகண்டுகளிலே மிகவும் பழமையானது சேந்தன் திவாகரம். அடுத்து பொருளிலிருந்து பொறுத்துக. ஓரெழுத்து ஒரு மொழி. ஓ அப்படின்னா நீர் தாங்கும் பலகை, மதக நீர் தாங்கும் பலகை. மா அப்படின்னா திருமகள், அளவு, துகள், மேன்மை, அறிவு மாதிரி பல பொருள் இருக்கு. பெரிய, விலங்கு இந்த மாதிரி. கா அப்படின்னா சோலை. கா அப்படின்னா சோலை. தீ அப்படின்னா கோபம். தீ கோபம். முருகு பொருநாறு பானிரண்டு முல்லை. இத்தொடரில் பானிரண்டு என்ற தொடரால் குறிக்கப்படும் நூல் என்ன அப்படின்னா சிறுபானாற்றுப்படையும் பெரும்பானாற்றுப்படை. அதான் பான் இரண்டு. பானிரண்டு சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை. உரிய விடையை தேர்க. அகராதி என்னும் சொல்லை முதலாக கையாண்டவர் யார் அப்படின்னா திருமூலர். இவர் தான் அகராதி அப்படின்ற சொல்ல முதலாக கையாண்டவர் திருமூலர். ஃபேன்ஃபேர் அப்படின்னா எக்கால முழக்கம். ஃபேங்கிள் அப்படின்னா நாகரிகம். ஃபேண்டைல் வீட்டுப்புறா. ஃபேசில் அப்படின்னா இணக்கமுள்ள. திருக்குறள் 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் அதனை ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழிபெயர்த்தார் அப்படின்னா 1886. திருக்குறள் 1886, திருவாசகம் 1900 மொழிபெயர்த்திருப்பாரு. வருக என்பதன் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று. கா, இய, இயர் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வியங்கோல் வினைமுற்று. அப்போ வருக என்பதன் இலக்கண குறிப்பு வியங்கோல் வினைமுற்று. பொருந்தாத தொடரை குறிப்பிடுக அப்படின்னா பரணி 100 தாளிசைகள், அது மட்டும் பொருந்தாதது. கலம்பகம் 18 உறுப்புகள் இருக்கும். சிற்றிலக்கியம் 96, பிள்ளைத்தமிழ் 10 பருவங்கள் இருக்கும். ஆனால் கலிங்கத்து பரணி வந்து 599 தாளிசைகள் இருக்கும். பின்வரும் தொடர்களை ராமலிங்க அடிகளார் கூறியவை என்ன அப்படின்னா வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அழிக்காதே. வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சத்தை அழிக்காதே. பின்வரும் சொற்களுள் குற்றிய லுகரம் அல்லாத சொல் என்ன அப்படின்னா மடு. இரு குறில் வந்துச்சு அப்படின்னாலும் அது வந்து முற்றிய லுகரம் தான் வரும். அப்போ மார்பு அப்படின்றது வந்து இடைத்தொடர் குற்றிய லுகரம். வரகு அப்படின்றது வந்து உயிர் தொடர் குற்றிய லுகரம். மாசு அப்படின்றது வந்து நெடில் தொடர் குற்றிய லுகரம். 2 சொற்களை மட்டுமே பெற்று வரும். சிந்துக்களின் எண்ணிக்கை 8. சிந்துக்களின் எண்ணிக்கை 8. அடிவரையறை அறிந்து சரியான வரிசை என்ன அப்படின்னா 3 to 6 500 தான். 3 to 6 500. 4 to 8 குறுந்தொகை. 4 to 8 குறுந்தொகை. 9 to 12 நற்றிணை. 13 to 31 அகநானூறு. இதுதான் சரியான வரிசை. தன்வினையை தேர்ந்து எழுதுக. அப்பூதியடிகள் நான்மறை கற்றார். அதான் தன்வினை. அப்பூதியடிகள் நான்மறை கற்றார். அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. பேதையர் நட்பு தேய்பிறை போன்றது. பேதையார் நட்பு தேய்பிறை போன்றது. பண்புடையார் நட்பு நவில்தோறும் நூல் நயம் போன்றது. பண்புடையார் தொடர்பு வந்து நவில்தோறும். அறிவுடையார் நட்பு வளர்பிறை போன்றது. அறிவுடையார் நட்பு வளர்பிறை போன்றது. இடுக்கண் களையும் நட்பு என்னன்னா உடுக்கை இழந்தகை. ஆயுடை அணங்கின் கற்பும் ஐய நின் அருளும் செய்ய தூய நல்லறனும் என்றின் இணையென தொடர்ந்து காப்ப. இவ்வரிகளில் சீதையை அழியாமல் காப்பாற்றியவை எவை அப்படின்னா அவளுடைய கற்பும் அருளும். சீதையை அழியாமல் காப்பவை கற்பும் அருளும். வளன் என்ற சொல்லால் குறிக்கப்படுபவன் யார் அப்படின்னா சூசையப்பர். வளன் என்ற சொல்லால் குறிக்கப்படுபவன் சூசையப்பன். கடலை குறிக்கும் தமிழ் சொற்கள் ஆழி, ஆற்களி, பவ்வம். ஆழி, ஆற்களி, பவ்வம். தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் என்னன்னா ராமாயணமும் திருக்குறளும். தமிழுக்கு கதி கம்பராமாயணமும் திருக்குறளும். அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. கண்வனப்பு கல்லோட்டம், கால்வனப்பு செல்லாமை அப்படின்னு வரும் பாடல். கண்வனப்புனா கண்ணோட்டம், எண்வனப்பு இத்துணையாம், பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல், கால்வனப்பு செல்லாமை. கண்வனப்பு கண்ணோட்டம், எண்வனப்பு இந்துணையாம், பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல், கால்வனப்பு செல்லாமை. ஆற்றுப்படுத்துதல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா வழிகாட்டுதல். ஆற்றுப்படுத்துதல்னா வழிகாட்டுதல். ஐஞ்சிறுகாப்பியங்கள் இவற்றுள் பொருந்தாத நூலை கண்டறி அப்படின்னா ராவண காவியம். அது ஐஞ்சிறுகாப்பியங்கள்ல வராது.
உதயகுமார காவியம், நககுமார காவியம், யசோதர காவியம், ஐஞ்சிறுகாப்பியங்கள் வரும். இது எல்லாமே ஒரு சமண காப்பியம். ராவண காவியம் தனி, அது வந்து புலவர் குழந்தை அவங்க எழுதுனது. அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. புல் அப்படின்னா அன்னம், புல் அன்னம். குலவு அப்படின்னா விலங்கும், குலவு விலங்கும். மேலி அப்படின்னா கலப்பை, மேலி பிடிக்கும் கை சொல்லுவாங்கல்ல, அதான் மேலி அப்படின்னா கலப்பை. ஒல்லை அப்படின்னா விரைவு, ஒல்லை விரைவு. புல் அன்னம் குலவு விலங்கும் மேலி கலப்பை ஒல்லை விரைவு. பொருந்தாத இணை. மிஷாப் அப்படின்னா விபத்து சரி, மிசரபிள் அப்படின்னா துக்ககரமான, மிஸ்டெட் அப்படின்னா கெட்ட செயல், மிஸ்லே அப்படின்னா தவறான செயல், அது மட்டும்தான் தவறுன்னு கொடுத்துருக்காங்க. வாழ்த்துவம் என்ற சொல்லின் வேர்ச்சொல் வாழ்த்து. வேர்ச்சொல் வந்து எப்பயுமே வந்து கட்டளையாக தான் இருக்கணும். வாழ்த்துவோம் அப்படின்றதுக்கான வேர்ச்சொல் வாழ்த்து. அடுத்து பொருந்தாத இணை அப்படின்னா இந்த கழை அப்படின்னா வேய், கலை அப்படின்னா சீலை. அடுத்தது சரியான பொருள் தருக. இந்து அப்படின்னா நிலவு, இந்து அப்படின்ற சொல்லுக்கான பொருள் நிலவு. தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து மூவா, தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து மூவா. தலைமை உன்னை தேடி வந்தால் வரட்டும், நீ அதை தேடி போகாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வழக்கை கொடுக்கறது இடைக்கைக்கு தெரியாமல் வாழ்ந்தவரும் மூவா அப்படின்றது இருக்கும் புக்கில். அடுத்து உரிய மரபு சொல்லை எழுதுக. மயில் அகவும், மயில் அகவும். காகம் கரையும், யானை பிளிரும், ஆந்தை அலரும், மயில் அகவும். வந்தான் என்னும் வினைமுற்று டேஸ் என விளையானலையும் பெயராய் வரும்னா வந்தவன், வந்தவன். ஆசிரியப்பாவின் ஈற்றுச்சீர் டேஸ் முடிவது சிறப்பு அப்படின்னா ஏகாரத்தில். ஆசிரியப்பா பாடல்ல ஈற்றுச்சீர் ஏகாரத்தில் முடிவது சிறப்பு. தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான. கீழ்காணும் விடைகளில் சரியான விடை என்ன அப்படின்னா எதுகையும் மோனையும் வந்துள்ளன, எதுகையும் மோனையும் வந்துள்ளன. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்த. தங்கம், திற்பம், தையல், தோடு, இதான் சரியான அகரவரிசை. த தி தை தோ, தரங்கம், திற்பம், தையல், தோடு. புலவர் அவருடைய நூல்கள் பொறுத்துக. உமரப்புலவர் முதுமொழி மாலை, முகுந்த மாலை அப்படின்னா குலசேகராழ்வார். கம்பர் சிலை எழுபது, ஏர் எழுபது, சிலை எழுபது, திருக்கை வழக்கம். திருத்தக்க தேவர் எழுதினது நரிவிருத்தம், சிவக சிந்தாமணி, நரிவிருத்தம். வீரமாமுனிவர் தொன்னூல் விளக்கம், தொன்னூல் விளக்கம், செந்தமிழ் இலக்கணம், கொடுந்தமிழ் இலக்கணம், அதெல்லாம் அவர் தான். ஒருமிடத்துதவா உவர் நிலம் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் என்னன்னா புறநானூறு. ஒருமிடத்துதவா உவர் நிலம் புறநானூறு. திருவிக்கா எந்த நாளிதழ் ஆசிரியராக பணியாற்றினார் அப்படின்னா தேசபக்தன். திருவிக்கா எந்த நாளிதழ் ஆசிரியராக பணியாற்றினார்? தேசபக்தன், நவசக்தி. சுதேசமித்திரன் அப்படின்றது ஜி சுப்பிரமணியம், இந்தியான்றது பாரதியார், தென்றல் முல்லை எல்லாமே கண்ணதாசன் அவருடையது. தேசபக்தன் திருவிக்கா. பொறு என்னும் வேறு சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடு அப்படின்னா பொறுத்தவர். பொறு அப்படின்றது வேறு சொல், இதுக்கான வினையால் அணையும் பெயர் பொறுத்தவர். அன்பருக்கு பணி செய்வதே உண்மை தொண்டு என கூறியவர் தாயுமானவர். அன்பருக்கு பணி செய்வதே உண்மை தொண்டு அப்படின்னு சொன்னது தாயுமானவர். மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானை போல் விரிவடைந்து. இப்பாடலில் கீழ்வரும் விடைகளில் பொருந்தாதது என்னன்னா அடி இயைபு, அதான் இல்லை. அப்போ அடி மோனை இருக்கு, மனிதரெல்லாம் மனோபாவம் அடி மோனை இருக்கு, அடி எதுகையும் இருக்கு, சீர்மோனையும் இருக்கு. வினாவிற்குரிய விடை எழுதுக. அம்பேத்கர் எந்த ஆண்டு கல்விக் கழகத்தை தோற்றுவித்தார் அப்படின்னா 1946. அம்பேத்கர் 1946ஆம் ஆண்டு கல்விக் கழகத்தை தோற்றுவித்தார். கலையுரைத்த கற்பனையை நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என பாடியவர் வள்ளலார். கரையுரத்த கற்பனையை நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக வள்ளலார். பெண்ணடிமை ஆனதற்கு உரிய காரணங்களில் ஒன்று எது இல்லாமை என்று பெரியார் கூறுகிறார்னா சொத்துரிமை. பெண்களுக்கு சொத்துரிமை இல்லாதது தான் அவங்க அடிமையானதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். திருவிக்கா பிறந்த துள்ளம் என்ற ஊர் தற்பொழுது தண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. போரூருக்கு மேற்கே இருக்கும், தற்போது தண்டலம் என அழைக்கப்படுது. கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்த நெடுஞ்சாலைக்கு பெயர் என்ன அப்படின்னா ராணி மங்கம்மாள். மதுரையிலிருந்து கன்னியாகுமரி ரோட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா ராணி மங்கம்மாள். இவங்க தென்னிந்தியாவை தன்னந்தனியாண்ட பெண்ணரசி. உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் என்ன அப்படின்னா பெரிய புராணம். உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் பெரிய புராணம். அடுத்த ஒரு அகரவரிசை கொடுத்துருக்காங்க. வி வி வீதி வீழ்ச்சி எல்லாமே வீடு தான் இருக்கு. அப்போ இரண்டாவது எழுத்தை பார்க்கணும். வீடு வீண், வீதி வீழ், டா நா தா ழா, அந்த வரிசைப்படி கொடுத்துருக்காங்க, அதான் சரியானது. எடு எனும் வேறு சொல்லின் வினையச்சம் எடுத்து. எடுத்த அப்படின்னா பெயரச்சம், எடுத்தல் அப்படின்னு தொழிற்பெயர், எடுத்து அப்படின்றது வந்து வினையச்சத்தில் வரும், எடுத்தான் அப்படின்றது வினைமுற்று. இப்போ எடு அப்படின்ற வேர் சொல்லின் வினையச்சம் எடுத்து.
எடுத்தவன் அப்படின்னு வந்தால் வினையாளனை பெயர். ஞாழ் என்பதற்கு டேஸ் என்று பொருள் அப்படின்னா தொங்குதல். ஞாழ் அப்படின்னா தொங்குதல். வள்ளுவனை பெற்றதார் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் பாரதிதாசன். வள்ளுவனை பெற்றதார் பெற்றதே புகழ் வையகமே பாரதிதாசன். அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம். எதனால் ஐவர்கள் ஆனார்கள்? இதுதான் இந்த விடைக்கேற்ற வினா. இது யார் சொன்னதுன்னா ராமன் சொன்னது குகனை பார்த்து. அப்போ இதுக்கான சரியான வினா என்னன்னா எதனால் ஐவர்கள் ஆனோம். அன்புல இனி நாம். தமிழ் எழுத்துக்களுள் ஒரு நல்ல சீர்திருத்தத்தினை கொணர்ந்தவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர். இவர் தான் எழுத்து சீர்திருத்தம் மிகப்பெரிய அளவில் செஞ்சிருப்பாரு. வீரமாமுனிவர். இம்மெனும் முன்னே 700 800 அம்மென்றால் 1000 பாட்டும் பாடவல்ல ஆசு கவி யார் அப்படின்னா காலமேகப்புலவர். சொன்னோன்னா விரைந்து பாடுறவங்க தான் ஆசு கவின்னு சொல்லுவாங்க. கார்மேகம் பொழிவது போல பாடுறதுனால காலமேக புலவர். அப்போ இம்மென்னும் முன்னே 700 800 அம்மென்றால் 1000 பாட்டும் அது வந்து காலமேக புலவர். தவறான கூற்று. கருவினும் கருவாய் பெருந்தவம் புரிந்த கருத்தனை பொறுத்தல் கருத்தை ஹச்ச கிருஷ்ணபிள்ளை மட்டும் தவறு. அப்போ மானிடவருக்கு என்று பேச்சுப்படில் வாழக்கில்லேன் ஆண்டாள் சொன்னது. மானிடவருக்கு என்று பேச்சுப்படில் வாழக்கில்லேன் ஆண்டாள். வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் குலசேகர ஆழ்வார். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதி மாணிக்க வாசகர். மூணுமே சரியான கூற்று. பொறுத்துக. ஓரெழுத்து ஒரு மொழி. ஊ அப்படின்னா ஊன். ஊன்னா ஊன். ஐ அப்படின்றது தலைவன். ஐனா தலைவன் அழகு அந்த மாதிரி பல பொருள் வரும். நோ அப்படின்னா துன்பம். தே அப்படின்னா கடவுள். தே கடவுள். புதுப்புக்கில் இருக்கக்கூடிய அந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழி நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அதில் வந்து ஒரு அல்லது 2 கேள்விகள் வரும். இதுக்காக தனியாக வீடியோ போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. பொறுத்துக. சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம். சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம். மணிமேகலை சீர்திருத்த காப்பியம். மணிமேகலை சீர்திருத்த காப்பியம். சீவக சிந்தாமணின்றது வருணனை காப்பியம். சீவக சிந்தாமணி வருணனை காப்பியம். குண்டலகேசின்றது வந்து சொற்போர் காப்பியம். குண்டலகேசி சொற்போர் காப்பியம். சரஸ்வதி என்ற சித்தர்கள் எதனை குறிப்பிடுகின்றனர் அப்படின்னா வல்லாரைக்கீரை. சரஸ்வதின்றது வல்லாரைக்கீரையை சொல்லுவாங்க. ஏன்னா ஞாபக சக்தி அதிகமாக கொடுக்கும் வல்லாரைக்கீரை. தமிழ் படித்தால் எது பெருகும் அப்படின்னா அறம் பெருகும். தமிழ் படித்தால் அறம் பெருகும். அடுத்து கேம்போர் அப்படின்னா கற்பூரம். ஜெய்ட் அப்படின்னா சலசலப்பு. சயோஸ் அப்படின்னா கலவரம். கேனர்ட் அப்படின்னா பொய்க்கதை. நடிப்பு செவ்வியும் இலக்கிய செவ்வியும் ஒருங்கே அமைய பெற்ற காப்பியம் எது அப்படின்னா மனோன்மணியம். நடிப்பு செவ்வியும் இலக்கிய செவ்வியும் ஒருங்கே அமைய பெற்ற காப்பியம் மனோன்மணியம். மருகி என்பது யாரை குறிக்கும் அப்படின்னா மருமகள். மருகி அப்படின்னா மருமகள். பாரதியின் படைப்பில் இசையின் பெருமை பேசும் நூல் குயில் பாட்டு. பாரதியின் படைப்பில் இசையை அப்படின்றதுக்கான பெருமை பேசும் நூல் குயில் பாட்டு. புதுநெறி கண்ட புலவர் ராமலிங்க அடிகளார். அவர் அப்படி சொன்னது யாருன்னா பாரதியார். புதுநெறி கண்ட புலவர் ராமலிங்க அடிகள். பட்டியல் 1, 2 பொறுத்துக. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அன்பு ஈனும் ஆர்வமுடைமை. அன்பின் வலியது உயர்நிலை. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அன்பீனும் ஆர்வமுடைமை. அன்பின் வலியது உயர்நிலை. கம்ப நாடகத்தின் யாப்பு வண்ணங்களின் எண்ணிக்கை 96. கம்ப நாடகத்தின் யாப்பு வண்ணங்களின் எண்ணிக்கை 96. பண்ணோடு தமிழப்பாய் என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் தேவாரம். பண்ணோடு தமிழப்பாய் தேவாரம். பொருந்தாத தொடரை கண்டறி. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அது மட்டும்தான். ஏன்னா அது மட்டும் புறநானூறு. மற்ற எல்லாம் திருக்குறள். அடக்காம் அமரருள் வைக்கும் அடங்காமை ஆறல் வைத்துவிடும் கற்க கசடர அதுவும் திருக்குறள். செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் திருக்குறள். யாருடைய கூற்று? அடுத்து தேரா மன்னர் செப்புவது உடையேன் கண்ணகி அவருடைய கூற்று. தேரா மன்னா செப்புவது உடையேன் கண்ணகி. தீயும் கொல்லா தீவினை யாட்டியேன். தீயும் கொல்லா தீவினை யாட்டியேன் ஆதிரை அவங்க சொல்லியிருப்பாங்க. சிறைக்கோட்டத்தை அரைக்கோட்டம் ஆக்குகன்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா மணிமேகலை சொல்லியிருப்பாங்க. சீரடி சிலம்பு கொண்டு போய் மாறி வருவன் யாரு? கோவலன். சீரடி சிலம்பு கொண்டு போய் மாறி வருவன் கோவலன். 63 தனி அடியார் வரலாற்றை கூறும் நூல் பெரிய புராணம். 63 தனி அடியார்களின் வரலாற்றை கூறும் நூல் பெரிய புராணம். கற்றாரை கற்றாரை காமுறுவர் பாம்பு அறியும் பாம்பின் கால். பொருத்தமான பழமொழி. கற்றாரை காமுறுவர்னா பாம்பறியும் பாம்பின் கால். செலுங்கனி தீஞ்சுவை என்ற சொற்றொடர் சரியாக பிரிக்கப்பட்டிருப்பது எது அப்படின்னா செழுமை கூட்டல் கனி கூட்டல் தீம் கூட்டல் சுவை. செழுமை கூட்டல் கனி கூட்டல் தீம் கூட்டல் சுவை. முடுக்கினன் என்ற சொல்லுக்கு ஏற்ற எதிர்ச்சொல் நிறுத்தினான். முடுக்கினன் அப்படின்னா முடித்தது.
தொடங்கியது என்ற சொல்லுக்கு ஏற்ற எதிர்ச்சொல் என்னன்னா நிறுத்தினான். வையகமெல்லாம் வையகமெல்லாம் என என்றெழுதுமே என்ற புகழ்ச்சிக்குரிய மன்னன் பாண்டியன். வையகமெல்லாமும் என்றெழுதுமே பாண்டிய மன்னன். சரியானவற்றை காண்க. 1 2 சரி. நீ கூட்டலை நின்னை, நீ கூட்டல் அது நினது, நீ கூட்டலை நின்னை, நீ கூட்டல் அது நினது. அடுத்து கொக்கக்க கூம்பும் பருவத்து, அதுக்கான சரியான பொருள் என்னன்னா காத்திருத்தல். கொக்கக்க கூம்பும் பருவத்து காத்திருக்கிறது. பெயர் சொல்லின் வகையறுதல். சினைப்பெயரை தேர்ந்தெழுதுக அப்படின்னா முக்கன் இல்ல, சினைப்பெயர் முக்கன். ஆனா இதுல மூக்கன் அப்படின்னு தான் வரணும். மணக்குகை இலக்கண குறிப்பு உருவகம். மணக்குகை உருவகம். இலக்கண குறிப்பெறுதல் சான்று. உளமனைய தன்னிலத்தாய் உருவேனீர் பரிகற்று. உருவேனில் என்றதற்கான இலக்கண குறிப்பு என்னன்னா உரிச்சுற்றொடர். உருவேனில் உரிச்சுற்றொடர். கீழ்காணும் தொடர்களில் எத்தொடர் சரியானது அப்படின்னா சன்மார்க்க கவி ராமலிங்க அடிகளார். சிலம்பு செல்வர் யாரு? ராபி சேதுப்பிள்ளை. கவிக்கோ அப்துல் ரகுமான். இசைக்குயில் சரோஜினி நாயுடு கொடுத்தாரு, அதான் வராது, ஏன்னா கவிக்குயில் தான் சரோஜினி நாயுடு. சன்மார்க்க கவி ராமலிங்க அடிகளார், அப்போ அது மட்டும்தான் சரியானது. இதோட இந்த பேப்பருக்கான 100 தமிழ் கேள்விகள் பார்த்தாச்சு. அடுத்த ஒரு பேப்பரில் பார்க்கலாம். தேங்க்யூ.